ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலாவை ஃபோர்ஸ் பண்ணி ரெஸ்டாரண்ட்க்கு டின்னருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ராகவ். மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நிலாவுக்கு சுத்தமாக அங்கே இருக்க பிடிக்கவே இல்லை. ராகவ் அவ்வளோ இரிட்டேட்டிங்காக பேசிக்கிட்டே இருக்காங்க. நிலாவுக்கு வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தது, ரொம்ப தூக்கமாகவே இருக்குது அப்படின்னு, டயர்டாக இருக்குது அப்படின்னு நிலா சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி நிலா கூட நம்ம போய் ஸ்பெண்ட் பண்ணணும், நிலாவை தனியாக கூப்பிட்டா கண்டிப்பாக வரமாட்டாங்க அப்படின்னு ராகவ் நினச்சிக்கிட்டு எல்லாரையுமே சேர்த்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து இங்கே நிலா மேலே அக்கறையாக தனியாக கேரிங்காக பார்த்துக்கிற மாதிரி நான் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ராகவ் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாத்தையும் பார்த்து ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நிலாவை ராகவ் ரவ் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்த அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. திவ்யாவுக்கு கான்ஃபிடென்ட்டாகவே தெரியும். ஸோ நிலா கிட்ட இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆல்ரெடி நம்மளுக்கு மேரேஜ் அடித்து விவாகரத்து கேஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ ராகவ் நம்மளை லவ் பண்ணுறன்னு வேறு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கும் நமக்கெல்லாம் செட் ஆகாது. நாம் நம்மளுடைய எய்ம் நல்ல ஒரு ஜாப்க்கு, இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும், நினச்சதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் நிலாவுடைய டார்கெட். இந்த மாதிரி லவ் மேரேஜ் இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால தான் அவங்க ஏற்படுத்தி கொடுத்த, அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்பா ஏற்படுத்தி கொடுத்த கல்யாணத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிலா சோழன் கூட ஓடி வந்தாங்க. ஸோ இப்போது இது எல்லாத்தையும் அவங்க நிலா புரிஞ்சுக்கிட்டு சோழனுக்கு மெசேஜ் பண்ணி வர வச்சிடுறாங்க. சோழனுமே வந்துடுறாங்க. நிலா எப்படா சோழன் வருவார் அப்படின்ற மாதிரியே அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ராகவ் நிறைய பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ சோழன் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆல்ரெடி நிலா ஹக் பண்ணதேவே வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்தாரு சோழன். வீட்லேயுமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போது இந்த விஷயத்தையும் காரில் வந்துட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே வராரு சோழன். அண்ணன் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு. டே எங்கடா இருக்க, சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு. நிலா இன்னும் வீட்டுக்கு வரலடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட சொல்லும்போது, அண்ணா நான் நிலாவை கூட்டிகிட்டு வரதானே போயிட்டுருக்கேன் அப்படின்னு. ஏன்டா என்ன ஆச்சு, நிலா பஸ் எதுவும் கிடைக்கலையாமா என்ன அப்படின்னு. இல்லைண்ணே இன்னைக்கு நிலா அவங்களுடைய ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சதுக்காக ட்ரீட்காக ஸ்டாஃப்ஸோட போயிருக்காங்கண்ணே ரெஸ்டாரண்ட்டுக்கு. அங்கேருந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக நிலா வர சொல்லியிருக்காண்ணே. பாத்தியாண்ணே என் மேலே எவ்வளோ அக்கறைன்னு. இப்போ எல்லாத்துக்குமே நிலா என்ன தான் கூப்பிடுறாண்ணே. அப்படின்னா என்ன அர்த்தம், நிலா என்னை லவ் பண்ணிவிட்டு எனக்கு கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறானே அப்படின்னலாம் சோழன் சொல்லும்போது சேரனுக்கு, நீ நினச்சது தானே நடக்குது சோழா, சந்தோஷமாக இருடா, நீ சந்தோஷமாக இருக்கணும், எங்களுக்குமே அதுதானே வேணும் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாண்ணே ஆமாம், தோ எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிடுனேன், நான் போய் நிலாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறேனே, முடிஞ்சால் நாங்கள் 2 பேரும் வெளியிலே கூட சாப்பிட்டு வந்துடுவோண்ணே, எங்களுக்கு சமைச்சு வைக்காத என்ன அப்படின்னு. சரி சோழா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்னதுக்கப்புறமா ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே நின்ன உடனே நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நிலாவுமே கூட வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ராகவ் கிட்ட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிலா இந்த பார்ட்டி உங்களுக்காக தான், வெளியில் போகிறீங்களா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் கிளம்புறேன் ராகவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நிலா என்ன எல்லாம் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ஆமாம் கைஸ், ஆல்ரெடி எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துடுச்சு, சாரி என்னால் உங்களுடைய சந்தோஷம் கேட்டு போகக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு. சரிங்க நிலா நான் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன், ஹாய் கைஸ் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க, நான் பில் பே பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ராகவ் பரவாயில்ல, சோழன் வந்திருக்காரு, நான் அவரை வர சொல்லியிருக்கேன், நான் அவர் கூட போயிடுறேன் அப்படின்னு. உடனே ராகவோட முகமே மாறிடுது. அவன் எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. என்ன நான் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் ஆல்ரெடி நான் சோழனுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டேன், அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லவும், ஓகே நிலா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. சரிங்க நிலா இருந்தாலும் பாதியிலே போகிறீங்கன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. பரவாயில்ல ராகவ் நீங்கள் எல்லாரும் ஜாலியாக இருந்துட்டு வாங்க அப்படின்னு. சரிங்க நிலா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி வைக்கிறதுக்காக வராரு. இல்லை நான் கிளம்புறேன் நானே போய்க்கிறேன் அப்படின்னு நிலா சொல்லவும், இல்லை நிலா பரவாயில்ல நடங்க அப்படின்னு. சோழன் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் நிலா வந்த உடனே ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணி உட்கார வச்சு சாத்தி விடுறது என்ன. சோழன் இதெல்லாம் பார்த்து ராகவுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. இப்போ ராகவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிலாவை கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சோழன் ராகவை முறைச்சி பார்க்குறாரு. என்ன அப்படின்னு. நான் காதலை சொன்னது புரியுதா இல்லையா, நிலாவை பத்திரமா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ராகவ் சொல்லும்போது சோழன் சொல்கிறாரு, ஏன் அவங்கள நல்லா பார்த்துட்டு கூட்டிகிட்டு போக எனக்கு தெரியாதா, அது எப்படி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் நல்லா தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு. ஏய் உனக்கு சொல்கிறது புரியலையா, என்ன நீ எப்போ பார்த்தாலும் நிலா பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, நீ நிலாவுடைய கசின், அதோடு நின்றுக்கோ, நிலாவை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், நிலா என்னோடைய ஆள், அவளை பார்த்து கூட்டிகிட்டு போ,
நீ எதுக்கு நந்தி மாதிரி எங்கள் 2 பேருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லும்போது அவ்வளோ கோவம் வந்துடுது நம்ம சோழனுக்கு. அப்படியே முறைச்சிக்கிட்டு கையை முறுக்கிக்கிட்டு நிற்கிறாரு. என்ன பார்த்து கூட்டிகிட்டு போ, இனிமேல் நிலாவை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வர்றது, கூட்டிகிட்டு போய் விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவும் வச்சுக்காதா, இனி எதுவாக இருந்தாலும் நானே நிலா கிட்ட பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போது சோழன் கேட்குறாரு ராகவை பார்த்து, என்ன நீ நிலாவை லவ் பண்ணுற நிலா கிட்ட முதல்ல சொல்லிட்டியா? என்னமோ என்கிட்ட நிலாவோடைய ஆள், நிலா என்னுடைய ஆள் அப்படின்னு நீ சொல்லிட்டுருக்க, நிலா கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணிட்டியா முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க சோழன் இருந்துக்கிட்டு. ஏன்னா சோழனுக்கு தெரியும் நிலா நம்ம மேலே லவ்வாக இருக்காங்க, நம்மளை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிலா வாயை விட்டு சொல்லலைன்னா கூட சோழனுக்கு அவ்வளோ நம்பிக்கை நிலா நம்மளை தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதனாலேயே அப்படி சொல்லவும், நான் ப்ரப்போஸ் பண்ண தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் நீ தான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்ட, கண்டிப்பாக நான் நல்லா நிலா கிட்டே சொல்லிவிடுவேன், நிலா என்னுடைய ஆள், நீ பார்த்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லவும் சோழனுக்கு கோவம் வந்துடுது. அப்படியே பல்லார்னு ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. என்னுடைய மனைவியை நீ எப்படிடா உன்னுடைய காதலி லவ் பண்ணுறான் அப்படின்னு நீ சொல்லலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஓங்கி அடிச்சிடுறாங்க. நிலா காரில் உட்காந்துட்ருக்காங்க, கவனிக்கிறது கிடையாது. அப்போது என்ன சோழன் இன்னும் கார் எடுக்கல அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது தான் சோழன் அடித்ததை நிலா கவனிக்கிறாங்க. கவனித்த உடனே கீழே இறங்கி வராங்க. அப்போ ராகவ் இருந்துக்கிட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னவே அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சட்டியை பிடிக்கிறாங்க. சோழன், ராகவ் என்னாச்சு, விடுங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, கையை விடுங்க, என்னாச்சு சோழன், என்னாச்சு, ஏன் இப்படி இங்கே நின்று சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. ஏங்க இவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு. சோழன், விடுங்க, முதல்ல எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ராகவ் கையை எடுங்கன்னு சொல்கிறான்ல அப்படின்னு. நிலா, என்ன நிலா, இவன் ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருக்கான், இவனெல்லாம் அடிக்காமல் விடுறதே தப்பு, இரு நிலா, 4 போட்டால் தான் சரி வரும் அப்படின்னு. ராகவ் கையை எடுங்க அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி ஏற்கனவே ஆஃபீஸ்லேயே என்கிட்டயே சண்டை போட்டு பிரச்சனை பண்ண வந்தானே இவனை பார்க்கவே ரவுடி மாதிரி இருக்கான் நிலா, நீ எதுக்கு தேவையில்லாமல் இவன் கூட நீ வந்துட்டுருக்கான்னு எனக்கு சுத்தமாக புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லும்போது, சோழன் மேலேருந்து முதல்ல நீங்கள் கையை எடுங்க ராகவ், நீங்கள் எப்படி அவர் எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது சோழனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அது எப்படிடா, நேற்று வரைக்கும் பொறுக்கி மாதிரி இருக்க, நான் தான் பொறுக்கி அப்படின்னு சொன்னவன், இன்னைக்கு நீங்கள் எப்படி சோழனை பார்த்து எப்படி சொல்லலாம், கையெடுங்க ராகவ் அப்படின்னு சொல்கிறாளே, நம்ம மேலே நிலாவுக்கு அவ்வளோ லவ், நிலா வாயாலே இப்போது சோழன் என்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்ல வைக்கணும். சோழா, இதை விடக்கூடாது, இவனை ரொம்ப நாளாக இவன் மேலே கண்ணு, இப்போ பார்த்தாலே என் ஆள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தான், எவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டியை பார்த்து அதாவது அவ்வளவே லவ் பண்ணான்னு சொல்லுவான் இவனுக்கு இன்னைக்கு இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சோழன் அப்படி சட்டி பிடிச்சி பயங்கரமாக அடிக்கிறாரு ராகவை. அப்போ நிலா இருந்துக்கிட்டு, சோழன் விடுங்க, எதுக்கு தேவையில்லாமல் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க, ஐயோ ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயங்கரமாக கத்தவும், அப்போது சோழன் கையை விட்டுட்டு அமைதி ஆயிடுறாங்க. அப்போது சோழன், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இவர்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க, ராகவ் கையை எடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ராகவுமே ரொம்ப ஓவராக பேசுகிறான், வேற என்ன பண்ணட்டும் அப்படின்னு ராகவ் சொல்லும்போது, சோழன் எதுக்கு இப்போ அவர் அடிச்சிங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ என்னங்க என் முன்னாடியே உங்களை நான் லவ் பண்ணுறேன், நிலாவை பார்த்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னால் நான் அமைதியாக இருப்பேனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்ன உடனே நிலாவுக்கு அப்போ தான் பக்குன்னு ஆகுது. ராகவை திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம் நிலா, நான் அப்படி தான் சொன்னேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை ப்ரப்போஸ் பண்ண தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே இவனை வர வச்சு போகிறேன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு வர வழி தெரியல, அதான் நான் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு. அப்போ சொன்ன உடனே நிலா கேட்குறாங்க, என்ன ராகவ் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பாஸ், நான் ஸ்டாஃப் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் நிலா இருக்கட்டும், நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை ஏற்றுக்கணும், நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே சோழன் பார்த்து நிலாவை கேட்குறாங்க, என்னங்க இவர் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னாரா, நீங்களும் அவரை லவ் பண்ணுறீங்களா, நான் தான் தெரியாமல் அவரை அடிச்சிட்டேனா கோவத்தில் அப்படின்னு சோழன் கேட்கும்போது, சோழன் நான் சொன்னேனா ராகவன் நான் லவ் பண்ணேன்னு உங்ககிட்ட நான் சொன்னேனா அப்படின்னு கேட்கும்போது, பின்ன என்னங்க அதுக்கு தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்லும்போது, ராகவ் இங்கே பாருங்கள், நீங்கள் எப்போ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்க, நான் எப்போ ஓகே சொன்னேன், நீங்கள் எதுக்கு சோழன் கிட்ட தேவையில்லாத இப்படி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு. என்ன நிலா, என்ன உங்கள் கசின் முன்னாடி என்னை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுறீங்க, அவர் உங்களோட கசின் தானே, நீங்கள் ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கும்போது, எனக்கு என்ன குறைச்சல், எனக்கு என்ன வசதி இல்லை, நீங்கள் என்கிட்ட வேலை செய்கிறீங்க, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை அப்செட் பண்ணிக்கிறேன், ஆனால் ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு டிரைவர், அவனுக்காக ஏன் இல்லை நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களோட கசின் தானே அவர் அப்படின்னலாம் கேட்கும்போது, போதும் நிறுத்துங்க ராகவ், எதுக்கு சும்மா தேவையில்லாமல் கசின் சோழனை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் ஒன்றும் என்னோட கசின் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ராகவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க நிலா, நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம் ராகவ் சொன்னதான், ஆனால் அவர் என்னோட கசின் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, என்ன நிலா
அன்னைக்கு ஒரு மாதிரி சொன்னீங்க, இப்போ வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் இவருக்கு நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்க? நீங்கள் வந்து இவருடைய வீட்டில் கெஸ்ட்டாக தானே தங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னலாம் வந்து ராகு கேட்கும்போது நிலா சொல்லிடுறாங்க. அப்போது அது ஒரு கட்டத்துக்கு மேலே நிலாவால் பொறுக்க முடியல. ராகவ் சோழனை பார்த்து இப்படிலாம் பேசவும் நிலாவுக்கு கோவம் வந்துடுது. ஸோ ராகவோடைய முகம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக ராகு இப்படிலாம் பண்ணி இப்போ நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ நிலாவுக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லை. அதனால நிலா வந்து சொல்லிடுறாங்க ராகவ் கிட்ட, அவர் என்னோட கசின் கிடையாது ராகவ், அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. அதாவது வெளியே சத்தம் கேட்ட உடனே ஆஃபீஸ் ஸ்டாஃப் அத்தனை பேருமே வந்துடுறாங்க. வந்த உடனே அத்தனை பேர் முன்னாடியும் அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்ன உடனே சோழனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா சோழா, நம்ம நினச்சது நடந்துடுச்சு, இன்னும் இவனை 2 போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது என்ன சொல்கிறீங்க நிலா அப்படின்னு ராகவ் கேட்கும்போது, என்ன சொன்னது காதில் விழலையா? அவ என்னுடைய மனைவி, நிலாவுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் தலையிடுற வேலை வச்சுக்காத. என் ஒய்ஃபவே நீ என்கிட்டயே நான் லவ் பண்ணேன்னு சொன்னால் சும்மா விடுமனா? அதுதான் 2 போட்டேன், இன்னும் 2 வாங்குறதுக்கு முன்னாடி அமைதியாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்ன உடனே நிலா அடுத்த நிமிஷமே நிலா கிட்ட தான் பேசுகிறாரு ராகவ். சோழன் கிட்ட எதுவுமே பேசுறது கிடையாது. என்ன நிலா, கோவத்தில் நான் அவனை அடிச்சுட்டேன், அவங்ககிட்ட இப்படி பேசுகிறேன்ற கோவத்தில் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு. இல்லை ராகவ், அவர் அடிச்சிருந்தாலும் நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக தான் அவர் அடித்தார், அது தப்பு தான். நான் வேணா சோழனை சாரி கேட்க சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அவரோட சட்டையை பிடிச்சது ரொம்ப தப்பு. நீங்கள் எப்படி அவரோட சட்டையை பிடிக்கலாம்? அவர் என்னுடைய ஹஸ்பண்ட், அவர் சொல்கிற மாதிரி எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நிலா, உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, எந்த ஒரு எவிடன்ஸுமே உங்ககிட்ட இல்லையே அப்படின்னாலாம் கேட்கும்போது, என்னடா இது, கல்யாணம் ஆனதுக்கு கூட யாராச்சும் எவிடன்ஸ் கேட்பாங்களா என்ன குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னலாம் சோழன் கேட்கும்போது, எங்கள் பார், இந்த காலத்துலலாம் அதெல்லாம் யார் போட்டுட்டு தெரியுறாங்க, நீ எதை சொல்ல வரேன்னு நல்லா புரியுது. காலில் மெட்டி இல்லை, கழுத்தில் தாலி இல்லை, இதெல்லாம் தானே வச்சு கேட்குற, நெத்தியில் குங்குமம் இல்லை. அவங்க வேலைக்கு போகிறாங்க, ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகும்போது இந்த மாதிரியெல்லாம் பொண்ணுங்க போகிறது காமன் தானே, அது அவங்களுடைய விருப்பம். மனசெலவில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினச்சா போதும், மற்றபடி இந்த தாலி, இந்த குங்குமம், இந்த மெட்டி இதெல்லாம் போட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது, சரியா? அதான் நிலா சொல்கிறாள்ல, இதுக்கப்புறம் என்ன, இதுக்கு மேலே உனக்கு என்ன ப்ரூஃப் வேணும்னா இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அவரோட ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து காட்டவோ ராகவுக்கு அப்போ தான் புரியுது. ஸோ எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. திவ்யா கிட்ட கொடுக்கணுன்னு நிலா கிட்ட ஓடி வராங்க. நிலா, என்னாச்சு, இங்கே என்ன நடக்குது? சோழன், இவர் உங்களுடைய ஹஸ்பண்டா? அன்னைக்கு ஹாஸ்டலில் கூட 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு. ஆமாங்க, சண்டை போட்டோம், சின்ன பிரச்சனை, சண்டை போட்டுவிட்டு அவங்க கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு ஆகிடுமா? எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, எல்லாரும் பார்த்துக்கோங்க. இனி எல்லாருமே நிலா கிட்ட பார்த்து பழகுங்க. நிலா சிங்கிள்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி யாரும் மனசுக்குள்ளே ஆசை வளர்த்துக்கிட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏங்க நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலாவை கூட்டிகிட்டு காரில் ஏற்றிட்டு 2 பேரும் கிளம்பு அப்படின்னு ராகவை பார்த்து சோழன் சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ராகவுக்கு இது இடி விழுந்த மாதிரி இருக்குது, அப்படியே உடஞ்சி போய் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. யாருக்குமே எதுவுமே புரியலை. அப்புறமா கிளம்பி போயிடுறாங்க. நிலா இங்கே நடந்த விஷயத்தில் ரொம்ப வந்து கோவமாகவே இருக்காங்க. அப்போது சோழன் காரில் போகும்போது, ஏங்க விடுங்க, ஏன் இப்போ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு. இல்லை, நான் இங்கே வர விருப்பம் இல்லைன்னு அத்தனை தடவை சொன்னேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாத விஷயம்லாம் இங்கே நடந்துடுச்சு சோழன். சாரி சோழன், அவர் உங்களை ஏதாச்சும் அடிச்சுட்டாரா, அப்படி காயம் ஆயிடுச்சா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிலாவே வாங்கி தந்தி அவன் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்படியே சரிங்க, டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே ராகவ் அப்படியே டென்ஷனாக நின்றுட்டுருக்காங்க. திவ்யா இருந்துக்கிட்டு, எல்லாரும் உள்ளே போங்க காய்ஸ், எல்லாரும் சாப்பிட்டாச்சா, பில் பே பண்ணிவிட்டு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் பில் பே பண்ணிவிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ராகவ் அப்படியே இடி விழுந்த மாதிரி கார் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. நேராக வீட்டுக்கு கூட போகிறது கிடையாது, அப்படியே ஒயின் ஷாப் போயிட்டு பீர் வாங்கி அப்படியே குடிச்சிக்கிட்டு வந்து காரை ஒரு பிரிட்ஜி பாலத்து மேலே போய் நிறுத்திட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி குடிச்சிட்டு பாட்டில் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு அழுதுட்டுருக்காரு. நடந்த விஷயங்களெல்லாம் நினச்சி, அவர் என்னுடைய ஹஸ்பண்ட், நீங்கள் எப்படி அவரை அடிக்கலாம், உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அவரை அடிக்க அப்படின்னலாம் வந்து நிலா கேட்ட விஷயங்களில் ராகவ் நினச்சி பார்த்துக்கிட்டே குடிச்சிக்கிட்டு, ஐயோ நிலா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க யார் இல்லாத இடத்துல. ஸோ பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. ராகவ் வந்து வீட்டுக்கு கூட போகாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே குடிச்சிட்டு காரில் வந்து உட்காந்து ட்ரைவ் பண்ணக்கூட முடியலை, அப்படியே கார்லேயே படுத்து தூங்கிடுறாங்க ராகவ் வந்து. ஸோ நிலா மேலே அவ்வளோ லவ் வச்சுருந்தாரு. ஸோ நிலாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிலா நம்மளை ஏமாத்திட்டா, அவள் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லலை.
சொந்த புருஷனவே கசின்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டா, நம்மளை பார்த்தா அவளுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா, நல்லா கேஷுவலாக பழகிற வரைக்கும் பழகிட்டு இப்போது ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாள், என்னை பார்த்தா இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா அப்படின்னு ராகவ் வந்து நினச்சிக்கிட்டு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காரு காரில் வந்து. ஸோ லவ் பண்ணுறேன் நிலாவை லவ் பண்ணது இவர், லவ் பண்ணுறேன் நிலா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனால் நிலா பேசின ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா கேஷுவலாக பழகின விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு நம்மளை நிலா ஏமாத்திட்டா, அதாவது அவங்க லவ் பண்ணுறேன்னு வாயை அந்த கூட சொல்ல கிடையாது. ஆனால் நல்லா பேசின விதத்தை வச்சு ஸோ நல்லா சிரித்து பேச்சு பழகிட்டு நான் லவ் பண்ணுறேன்ற தாட்டில் தானே அவகிட்டலாம் நான் பழகிட்டு இருந்தேன். இவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இப்போ கடைசியில் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லி ஏமாத்திட்டாலே அப்படின்னு நிலா மேலே கோவத்தை வச்சுக்கிட்டு ராகவ் வந்து குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. முக்கியமாக சோழன் அடிச்சதை நினச்சி உனக்கு இருக்குடா என்னவே அடிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காண்டில் இருக்காங்க ராகவ் வந்து. ஸோ அப்படி குடிச்சிட்டு அப்படியே புலம்பிட்டு காரில் வந்து படுத்துடுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. நிலா ரொம்ப அப்செட்டாக வீட்டுக்குள்ளே வந்த உடனே போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா வீட்டில் இருக்க அத்தனை பேருமே பாண்டியன், பல்லவன், சேரன் இவங்க எல்லாம் சோழனை பார்த்து, சோழா ஏண்டா என்னாச்சு உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாச்சும் சண்டையா என்ன? நிலா கோவமாக உள்ளே போகுது அப்படின்னு. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு. பின்ன என்னடா நான் நிலாவை போய் கூட்டிகிட்டு வர போகிறோம் அப்படின்னு ஃபோனில் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு போனால், ஆனால் இப்போ இப்படி வரீங்களே ஏதாச்சும் பிரச்சனையாடா, நீ ஏதாச்சும் பண்ணியாடா அப்படின்னலாம் வந்து பாண்டி கூட கேட்குறாரு. டேய் பிரச்சனை எல்லாம் என்னால் இல்லைடா, ஆனால் பிரச்சனை தான் அப்படின்னு. ஆனால் ஏன்னு கொழுப்புற, காலையில் இப்படி தான் பேசினேன் இப்போ இப்படி தான் பேசிகிட்ருக்க அப்படின்னு பல்லவன் கேட்கும்போது, டேய் நான் எதுவும் பண்ணலடா, அந்த ராகவ் இருக்கால அவன் தான் நிலாவை டென்ஷன் ஆக்கி விட்டுட்டான் அப்படின்னு. ஆனால் கெட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குடா அப்படின்னு. என்னென்ன சொல்லுண்ணே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நீ இப்படி சொல்லும்போது அப்படின்னு சுற்றி நின்று எல்லாருமே கேட்கும்போது அப்போ தான் சோழன் சொல்கிறாரு, நடந்த விஷயங்களே ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுடுறாரு. நான் நிலாவை கூட்டிகிட்டு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிலாவும் வந்து காரில் ஏறும்போது என்கிட்டயே வந்து அந்த ராகவ் வந்து நிலா என்னுடைய ஆள், நிலாவை நான் லவ் பண்ணுறேன், அவனை பார்த்து கூட்டிகிட்டு போன்னு சொன்னானா, அது எப்படி ஏன் பொண்டாட்டியை அவன் என் கண் முன்னாடி என் கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது நான் சும்மா இருப்பேன் நானே, அதான் ஓங்கி ஒன்று விட்டேன், பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு 2 பேருக்குள்ளே. அப்புறம் நிலா வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது ராகவ் ப்ரப்போஸ் பண்ணுறதா அவன் நிலாக்கிட்டே சொன்னான். நிலா ஏற்றுக்கணுமே, என்ன நடந்துச்சு தெரியுமாண்ணா அப்படின்னு சோழன் சொல்லும்போது, அண்ணா இழுக்காதண்ணே டக்குன்னு சொல்லுண்ணே, நீ எல்லாம் இப்படி சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்குது. அது எப்படின்னா உனக்கும் அன்னிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, அவர் எப்படி நிலா அண்ணி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்த்து பாண்டியும் சரி பல்லவனும் சரி கேட்கும்போது, டேய் நிலா அவங்க எல்லாருக்கிட்டையும் என்னை கசின் தானே சொல்லி வச்சுருந்தா, என்னோடய ஹஸ்பண்டை நான் சொல்லி வச்சுருந்தா. ஆனால் இதுக்கப்புறம் நிலா கிட்டே யாரும் வாழாட்ட மாட்டாங்களே, நிலா இப்போ சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லும்போது, என்னென்ன சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாடா அப்படி 2 பேருக்குள்ள பிரச்சனை ஆகும்போது சோழன் மேலேருந்து கையெடுங்க, நீங்கள் எப்படி சோழன் மேலே கை வைக்கலாம், அவர் என்னோட ஹஸ்பண்ட், அவர் மேலே கை வைக்க உங்களுக்கு என்ன உரிமைக்குன்னு நிலா சொன்னாடா. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சோழன் சொல்லும்போது, என்னடா அந்த பையன் இப்படியெல்லாம் நிலா மேலே ஆசையை வளர்த்து வச்சிட்ருக்கு, உங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, நிலாவும் இப்போ உன்னை புரிஞ்சுக்கிச்சு, நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சோழன்கிட்ட சொல்லும்போது, என்னென்ன நீ சொல்லும்போது கூட அண்ணியோட பாஸை நான் நம்பலை, ஆனால் அவர் இப்படி தான் இருந்திருக்காரா அப்படின்னு. ஆமாண்டா எனக்கு அவன் மேலே இருந்து பல நாளே ஒரு கண்ணு, நிலா கிட்ட அவன் பேசுறதுலேருந்தே இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து அவனை கண்காணிச்சிட்டே இருந்தேன் பாத்தியா. ஆனால் இன்னைக்கு அவன் அப்படி சொல்ல போய் தான் நிலா ஏன் முன்னாடியே என்னுடைய ஹஸ்பண்ட் சோழன் அப்படின்னு சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே அப்படின்னு. எப்படியோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ நேரம் காலம் வந்துடுச்சு, நீங்கள் 2 பேரும் நிலாவை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா நிலா ரொம்ப கோவமாக இருக்கா, நிலா சாப்பிடுச்சா அப்படின்னு. ஆனால் அவங்கெல்லாம் அங்கே சாப்பிட்டு தானே வந்தாங்க, அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே நிலாவை டிஸ்டர்ப் பண்ணாத படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.